பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் பெறுவதாக. சங்கீத புஸ்தகம் 23ஆம் சங்கீதம் முதல் வசனம். கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். எனக்கு பிரியமானவர்களே, மீட்பரட்சகராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாமத்தை உங்களுக்கு என்னுடைய வாழ்த்தையில் தெரிவிக்கிறேன். ஆண்டவர் நம்மை மேய்க்கிறவராக இருந்தால், நடத்துகிறவராக இருந்தால், ஆலோசனை கொடுக்கிறவராக இருந்தால், கரம் பிடித்தவராக இருந்தால், நம்முடைய வாழ்க்கையில் அதுக்குண்டான ஆசீர்வாதங்கள் வந்து சேரும். ஆனால் இந்த தினத்தில் கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று மைக்கு பிடிச்சி சொல்லுவதற்காக தான் இந்த வசனம் இந்த பைபிளில் இருக்கிறதை பார்க்கிறோம். எல்லா சபைகள்லேயும் சிறு பிள்ளைகள் இந்த வசனத்தை சொல்லுங்கள் என்று சொல்லி இந்த பைபிளில் இருக்கிற இந்த வசனத்தை மைக்கு பிடிச்சி சபையில் வசன நேரம் ஒரு நேரத்தை கொடுத்து சொல்லுவதற்கு பயன்படுத்துகிறதுக்காக மட்டும்தான் இந்த வசனம் யூஸ் ஆகிருக்கிறது. அதனால் ஒரு பலனும் கிடையாது, பயனும் கிடையாது. என்ன செய்யணும்? இன்றைக்கி நான் தாழ்ச்சியாக இருக்கிறேன், பலன் இல்லாமல் இருக்கிறேன், என் வாழ்க்கையில் ஏதோ ஒரு குறைவுகள் இருக்கிறது அப்படின்னு சொன்னால், ஆண்டவரை நான் நம்பலை, ஆண்டவர் என்னை நடத்துவதற்கு நான் இடம் கொடுக்கல. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். எனக்கு பிரியமானவர்களே, உங்களுக்கு நான் சொல்கிறேன், இயேசுவின் நாமத்தினால எத்தனையோ ஊழியத்தின் பாதையில் நான் சோர்ந்து போன காலங்கள்லாம் உண்டு. சிலரால் நம்பி ஏமாந்ததெல்லாம் உண்டு. அநேகரை ஆண்டோடைய அன்புக்குள்ளே நடத்திருக்கிறேன், வளர்த்திருக்கிறேன், அவருடைய நாமத்திற்காக ஒப்பு கொடுத்திருக்கிறேன். இன்றும் அவருடைய அன்புக்குள்ளே தொடர்பில் இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். சிலர் அவர்கள் வளர்ந்த பின்பு தூக்கி போட்டு போனவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் இன்னும் கைவிடாமல் அப்படி தான் இருக்கிறார். ஊழியத்தை ஆரம்பித்த நாட்களில் எனக்கு யாரையுமே தெரியாது, ஒருத்தரையும் தெரியாது, ஏசப்பா மட்டும்தான் தெரியும். நான் ஊழியம் செய்கிறேன் என்று யாரிடமும் சொல்லுவதற்கும் எந்த சோர்ஸும் இல்லை. ஏன்னால் எனக்கு அவுட் டு மினிஸ்ட்ரி, எனக்கு ஊழியம் செய்வது எப்படி எனக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக எனக்கு தெரிந்ததை, ஆண்டவர் எனக்கு லீட் பண்ணுகிறத நான் ஃபாலோ பண்ணேன். முழங்கால் படியிடுன்னு சொல்லுவார், முழங்கால் படியிடுவேன். அந்நிய பாஷை பேசுனவர் அந்நிய பாஷை பேசுவேன். பாட்டு பாடுன்னு சொல்லுவார், பாட்டு பாடுவேன். இதெல்லாம் எவ்வளோ நேரம் நீடிக்கும்னு நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 10 மணி நேரம், 5 மணி நேரம், 20 மணி நேரம், 22 மணி நேரம் தூக்கத்தை தியாகம் பண்ணி அப்படி சமூகத்தில் காத்திருக்க ஆரம்பித்தேன். முழங்காலே இருப்பேன், முழங்கால் படிட்டு பைபிள் படிப்பேன், முழங்கால் படிட்டு அந்நிய பாஷை பேசுவேன், முழங்கால் படிட்டு பாட்டு பாடிக்கிட்டே இருப்பேன், ஆராதனை பண்ணிக்கிட்டே இருப்பேன். எனக்கு தெரிஞ்ச பாட்டெல்லாம் பாடிக்கிட்டே இருப்பேன். சம்டைம்ஸ் எனக்கு ஆரம்ப நாட்களில் எனக்கு ஒரு குறிப்பிட்ட லெவலில் தான் பாட்டு தெரியும். அந்த பாட்டை திருப்பி பாடிக்கிட்டே இருப்பேன், கண்ணீரோடு பாடுவேன். கர்த்தர் நடத்துறது தெரிய ஆரம்பித்தது. எனக்கு பிரியமானவர்களே, அந்த கிருபையும் வரங்களும் வல்லமைகளும் பலப்பட்டது, பலன் நடந்தது. அநேகருக்கு ஆசிரமாக மாறும்படியாக இரக்கம் பாராட்டினார். நான் உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் ஏன் குறைவாக இருக்கிறோம்? அவர் இருந்தால் குறைவு இருக்குது அப்படின்னு சொன்னால், ஏசப்பா ஏதோ ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்க பிரியமாக இருக்கிறார். மனமாறுதல் வேண்டும். எனக்கு பிரியமானவர்களே, உங்களுக்கு நான் சொல்கிறேன், அவரை நம்பி நீங்கள் முன்னாடி கால வைங்க, அவரோடு கூட இருங்க, அவர் சொல்லத்தெல்லாம் கேட்டு கீழ்ப்படிங்க, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க, ஆசுதமாக இருப்பீங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், இயேசுவின் நாமத்தினால். நான் சொல்கிறது உங்களுக்கு ஒருவேளை கடினமாக இருக்கலாம். எந்த விஷயத்தில் தடுமாறி இருக்கிறீங்களோ, ஏசப்பா உங்களை நடத்தலைன்னு அர்த்தம். பிடிவாதம் இருக்கிறதா, வைராக்கியம் இருக்கிறதா, கோபங்கள் இருக்கிறதா, கர்த்தர் நடத்தவே மாட்டார். பாவங்கள் இருக்கிறதா, சாபங்கள் இருக்கிறதா, அக்கிரமங்கள் இருக்கிறதா, அசிங்கங்கள் இருக்கிறதா, கர்த்தர் நடத்தவே மாட்டார். நடத்த தெரியாது. அவருக்கு அசுத்தமான சிந்தனைகளோட ஏசப்பாவுக்கு நம்மை நடத்த தெரியாது. அவர் உடனே பாசம் உள்ளவர், பரிசுத்தம் உள்ளவர். பரிசுத்தமாக தான் அவரால் நடத்த முடியும். பரிசுத்தமாக மட்டும்தான் அவருக்கு தெரியும். அவர் நம்மை நடத்தினார்னா பரிசுத்தத்தில் மட்டும்தான் நடத்துவார். அசுத்தத்தில் அவருக்கு நடத்த தெரியாது. எனக்கு பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் நான் சொல்கிறேன், தயவு செய்து இயேசுவின் நாமத்தினால ஒருத்தவங்கள்ட்ட நல்ல பேர் எடுப்பதற்காக ஒருத்தரை குறித்து இன்னொருத்தர்கிட்ட கேவலமாக பேசாதீங்க. இன்றைய மனம் திரும்புதல் இருக்கட்டும். ஆண்டவர் அற்புதம் செய்வாராக, அதிசயம் செய்வாராக. அப்பா, நன்றியுடன் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தேவ கிருபை உண்டாகட்டும்.
தேவனுடைய சமாதானம் கூட இருக்கட்டும். கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிற நான் தாழ்ச்சியடையே என்ற வார்த்தையின் பிரகாரமாய் இனி இது மைக்கில் பிடிச்சி பேசுவதற்காக அல்ல, என் வாழ்க்கையில் நடைமுறையில் கொண்டு வருகிறேன் என்று தன்னை அர்ப்பணிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இந்த வார்த்தை ஆசுதமாக அமையட்டும். நீங்கள் கூட இருந்தால் எல்லோரும் நல்லா இருப்பாங்கப்பா. நீங்கள் கூட இருக்கிறேன் என்று இவர்கள் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க, நல்லா இல்லைன்னா அது என்ன பார்த்தோம்? ஒரு மனமாறுதலை இதை கேட்கிறவர்களுக்கு உண்டாக்கட்டும். மனம் திரும்புங்கள். ஆண்டோடைய அன்பு பக்கமாக வந்துடுச்சு, அவருடைய பாசம் பக்கமாக வந்துடுச்சு. தயவு செய்து அவருடைய வாசலுக்குள் பிரவேசிப்பதற்கு ஆயத்தமாயிருங்கள். தேவனை மட்டும் சார்ந்து வாழுங்கள். கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வார். அப்பா, நீர் அற்புதம் செய்து கை ஸ்தோத்திரம், ஆசீர்வதியும். இயேசு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.